பருத்துறை வீதியில் அமைந்திருக்கின்ற வல்லை அட்டங்கரை பகுதியில் அமைந்திருக்கின்ற சிறு தெய்வங்களின் ஆலயங்களை பற்றி இப்போ நாம் பார்க்க போகின்றோம். இங்கே நீங்கள் வெள்ளையிலிருந்து போகும்பொழுது முதலாவதாக தானாக தோன்றிய அம்மன் ஆலயம் ஒன்று இங்கே காணப்படும். இந்த அம்மன் ஆலயமானது பல நூற்றாண்டுகளுக்கு முன் இருந்த சிலையானது பூசாரியின் கனவில் வந்ததாகவும் அவர் வந்து அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது அம்மன் சிலை இருந்ததை கண்டு அதை எடுத்து அம்மன் வழிபாடாக வைத்து வழிபடப்படுகின்றது. தற்போது அம்மன் புனரமைக்கப்பட்டு புதிதாக வரங்கு பூசப்பட்டு அம்மனாக காட்சியளிக்கின்றார். இங்கு பல சிறு தெய்வங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நாகபூஷி அம்மனின் நாகத்துக்கான வழிபாடுகள் இங்கு மிக சிறப்பாக நடைபெறும். பால் அபிஷேகங்கள் மற்றும் பொங்கல் வழிபாடுகள் இங்கு வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற்று வருகின்றது. இங்கு மேலும் சிறு தெய்வங்களான பிள்ளையார் வழிபாடும் பிள்ளையாருக்கான தினங்களில் பெரிய அளவிலான பூஜைகளும் நடைபெறும். அத்துடன் முருகப்பெருமானுக்கும் இங்கு அம்மனுக்கும் கிருஷ்ண பகவானுக்கும் பைரவர் போன்ற அனைத்து தெய்வங்களுக்கும் ஆன பீடங்கள் இருக்கும். அதில் ஒவ்வொரு நாட்களும் வீதியாக செல்பவர்கள் வழிபட்ட பின்பே இந்த பிரயாணங்களை மேற்கொண்டுவார்கள். பிரயாணங்களை மேற்கொள்ளும் போது எந்த தடங்களும் இல்லாது காத்தருள இந்த அம்மா எப்பொழுது துணைப்பார் என்று இந்த வீதியால் செல்வோருக்கான நம்பிக்கை உண்டு. இந்த கிருஷ்ண பகவானான எல்லா சுவாமிகளும் இங்கு தானாகவே பக்தர்களாக கொண்டு வந்து வைக்கப்பட்டு அது இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் அவ்வாறு சிறப்புமிக்க ஆலயம். வேண்டிய வரங்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைக்க இந்த தான் தோன்றி அம்மன் அருள் எல்லோருக்கும் கிட்டும். எப்பொழுதும் இங்கே ஒரு பொங்கல் எப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கும். கிழமை நாட்களில் அநேகமான நாட்கள் பூஜைகளும் வழிபாடுகளும் பொங்கலுமாகவே நடைபெற்று கொண்டிருக்கும். அம்மன் மிக அழகாக காட்சியளிக்கும் அம்மன். இந்த ஆலயத்திற்கு அம்மன் மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் அதே பாதையில் சென்ற பொழுது வல்லை முனீஸ்வர ஆலயம், சாய்பாபா ஆலயம், பிள்ளையார் கோயில், வைரவர் கோயில் என சிறு சிறு கோயில்கள் தெய்வங்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. இப்பாதையால் வருகின்ற அனைத்து வாகனங்களும் 190% வாகனங்கள் இவ்வீதியில் நிறுத்தப்பட்டு ஆலயத்தில் வழிபாடு செய்த பின்பே இங்கிருந்து தங்கள் பயணங்களுக்காக அடுத்த நகர்வுகளை மேற்கொள்ளும். முனியப்பர் ஆலயம் இது எப்பொழுதும் ஊதுபத்தி வாசத்திலேயே இந்த இடம் இருக்கும். முனியப்பருக்கு எப்போதும் ஊதுபத்திகள் கொளுத்தப்பட்டிருக்கும். வைரவருக்கான விளக்குகளும் தீப ஆராதனைகளும் இக்கோயில்களில் காணப்பட்டு இந்த தலவிருட்ச மரங்களுக்கு அமைந்திருக்கின்ற ஆலயங்களில் மிகவும் புனிதமானதும் சக்தி மிகுந்த ஆலயமாகவும் காணப்படும். ஆஞ்சநேயருக்கென்று தனி ஆலயமும் இங்கு ஒன்று. ஆஞ்சநேயரை எப்பொழுதும் வெற்றிலை மாலை போட்டு இங்கு வழிபாடுகளும் ஆஞ்சநேய ஜெயந்தி தினங்களில் இங்கு பெரிய அளவிலான பூஜைகளும் பஜனைகளும் நடைபெறும். இந்த பூஜைகளில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த பூஜைகளை கலந்து கொள்வார்கள். பொங்கல்கள் நடைபெறும். இந்த இடங்களில் வேறு ஆலயங்களுக்கு செல்வதற்கான காவடிகளுக்கான முள் குட்டுதல் போன்ற நிகழ்வுகளும் ஆலயத்தில் எப்பொழுதும் நடைபெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இங்கு சிறு தெய்வங்களாக இருக்கின்ற அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாடுகளில் அனைத்து அடியார்களும் தினம் ஒவ்வொரு நாட்களும் இங்கு வந்து அந்த வழிபாடுகளை மேற்கொண்டு விட்டு தங்கள் பயணங்களை மேற்கொண்டு வருவார்கள். இங்கு சாய்பாபாவுக்காக பெரிய ஒரு கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சாய்பாபா பக்தர்கள் எப்பொழுதும் வியாழக்கிழமைகளில் இங்கு அன்னதானம் வழங்கப்படும். பூஜைகள் மிக சிறப்பானதாகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் நடைபெறும். தினமும் காலை மாலை மதியமன்றி பூஜைகள் இங்கே நடைபெறும். ஒவ்வொரு நாட்களிலும் பால் பழங்கள் வைத்து சாய்பாபாக்கான வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். இங்கு ஒவ்வொரு வியாழனும் மதியம் அன்னதானங்கள் வழங்கப்படும். இந்த அன்னதானத்துக்காக நாங்கள் இங்கு வருகின்ற பொழுது பல அடியார்கள் இங்கு அன்னதானத்துக்காக காத்திருப்பார்கள். அன்னதானம் வாங்கிக் கொள்வார்கள். அன்னதானம் வீடு செல்வதற்கும் கொடுக்கப்படும் என்பது இங்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். சில ஆலயங்களில் வீடு செல்வதற்கென்று கொடுக்கப்பட மாட்டார்கள். ஆனால் இங்கு வீடு செல்வதற்கென்று கொடுப்பார்கள். இங்கு 20 அடியில் ஆஞ்சநேயர் ஒரு கட்டணம் ஒன்றும் காணப்படுகின்றது. அங்கிருந்து நாங்கள் நடந்து சென்றால் வெள்ளையின் இரு புறங்களிலும் ஆத்தங்கரைகளை காணக்கூடியதாகவும் அது மழை காலங்களில் இன்னும் அழகாக இருக்கும். ஆத்தங்கரையில் சென்றால் இன்னும் ஒரு பிள்ளையார் ஆலயமும் உப்புவல்லை ஸ்ரீ மங்கள விநாயகர் ஆலயம் காணப்படும். இந்த ஆலயமானது புதிதாக காணப்படுகின்றது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1-2 வருடங்களுக்கு உள்ளதாகவே இந்த பிள்ளையார் ஆலயமானது கட்டப்பட்டுள்ளது. மிக அழகாகவும்
ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாகவும் இது காணப்படும். அனைத்து அடியார்களும் இதில் வந்து பிரயாணம் செய்துவிட்டு அடுத்த தங்கள் நகர்களுக்காக மேற்கொள்வார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் இன்று நாங்களும் தரிசனம் செய்வதில் அளப்பரிய சந்தோஷமாய் அடைகின்றோம். எப்பொழுதும் இறைவன் துணை நிற்பான். எடுத்த காரியங்களும் எடுத்த செயல்களும் இனிதே வெற்றி பெற இறை வழிபாடை விட சிறந்தது எதுவுமில்லை என்று நாங்கள் எல்லோரும் அறிவோம். நன்றி, வணக்கம்.